அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன். எனது சூழ்நிலையை புரிந்து கொண்டு எனக்கு தனிமையை தர வேண்டும். நீ எங்கு செல்கிறாய் சந்திரா? சிறுமைப்பட வேண்டியதாயிற்று. இனி தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. தேவா, சற்று பொறுங்கள். நான் கூறுவதை சற்று பொறுங்கள். தங்களுடைய கோபம் முறையானதாகும். அதற்கு சந்திரதேவனை அழிப்பது முறையானது அல்ல. சில வினைகளுக்காக சந்திரதேவர் அழிந்து விட்டால் நீ என்ன கூறுகிறாய் சனி? தாய் தந்தையை இழந்தால் என்னவாகும் என்று அவர் புதனை தன்னுடன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இனி சந்திரதேவன் புதனை ஏற்றுக்கொண்டால் உன் தந்தையுடன் இருப்பதை நீ ஏற்றுக்கொள்வாயா? நான் புதன் தங்களுடைய கர்மத்தின் பலனாவான். தாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லை என்றால் நான் மேலும் ஒரு எச்சரிக்கை உள்ளது. புதனை வளர்க்கும் விதத்தில் ஏதேனும் குறை. தந்தை எப்படிப்பட்டவராயினும் ஒரு குழந்தைக்கு அவர் தந்தை இறைவன் அளித்த வரத்திற்கு சமமானவராவார். நீ மிகவும் புனிதமானவள் என்பதை நான் என்றோ அறிவேன் யமி. ஆம் பிரம்மதேவா, முழுமையாக விரக்தி அடைந்தும் அவனுக்கு உணர்வுகளின் விலை தெரியும், உறவு காக்கவும் தெரியும். இது உனது சௌபாக்கியம் அல்ல. நினைவிருக்கட்டும், உனக்கு என் மீது எந்த உரிமையும் இல்லை. அதுபோல இங்குள்ள எது இவனை அழைத்துச் செல்லுங்கள். என் பார்வையில் இவன் பட வேண்டாம். என் மேல் இல்லை.